பேசும் பனிமலரே. அத்தியாயம் 14. சாராவை பழிவாங்க நினைத்த கதிர் முதலில் கௌதமிடமிருந்து அவளை பிரிக்க நினைத்தான். அதன் முதல் படியாக கௌதம் மீது கோபம் இல்லாததை போல் நடிக்க ஆரம்பித்தான். அன்று ஆஃபீஸில் கௌதம் இருந்தபொழுது அங்கே சென்றவன், சாரிடா கௌதம், நேற்று நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது என்று பேசவும், டேய், நான் தாண்டா உன்கிட்ட சாரி கேட்கணும், என்னை மன்னிச்சிரு, எப்படி உன்னை சமாதானப்படுத்துறதுன்னு யோசிச்சு ரொம்ப குழம்பி போயிருந்தேன்டா. ஆனால் நீயே வந்து சாரி கேட்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. சரி, இனிமேல் நமக்குள்ளே எந்த சண்டையும் வேண்டாம். நம்ம எப்பவும் போல் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். நான் திரும்பவும் மும்பைக்கு போகிறதாவும் இல்லை, இங்கேயே தான் இருக்க போகிறேன் என்று சொன்னவனது நடிப்பில் கௌதமும் ஏமாந்து தான் போனான். கதிர் சிறிது நேரம் அவனிடம் சாதாரணமாக பேசிவிட்டு சென்று விட்டான். அதன் பின்னரே கௌதம் மனம் லேசானதை போல் உணர்ந்தான். கௌதமிடம் நல்லவன் போல் வேஷமிட்டவன் சாராவிடம் வேறு மாதிரி பேச ஆரம்பித்தான். அவளுக்கு ஃபோன் செய்தவன் அவளிடம் தனியே பேச வேண்டும் என்று கூறவும் அவள் கொதிநிலைக்கே சென்று விட்டாள். ஆனாலும் கௌதமிற்காக கொஞ்சம் அமைதி காத்தவள், உங்களை தனியாக நான் எதுக்கு மீட் பண்ணணும், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? எதுவானாலும் ஃபோன்லேயே சொல்லுங்கள், இல்லை நேரில் தான் மீட் பண்ணணும். அப்படின்னா ஈவினிங் வீட்டுக்கே வாங்க. ஈவினிங்காக கௌதம் இருப்பானே. என்ன சார், அவருக்கு தெரியாமல் என்கிட்ட பேச உங்களுக்கு என்ன விஷயம் இருக்குது? எனக்கு எதுவும் உங்ககிட்ட பேச வேணாம் சார், தயவு பண்ணி என்னை விட்டுருங்க. திரும்பவும் எதுவும் ஆரம்பிச்சிடாதீங்க. என்கிட்ட இல்லாதது என்ன அவன்கிட்ட இருக்குன்னு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. என்ன பண்ணி கௌதமை மயக்கினேன்? சார், நீங்கள் லிமிட்டை தாண்டி பேசிகிட்டு இருக்கீங்க. நான் கௌதமோட ஒய்ஃப், அதான் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்குடி. உன்னை கௌதம் கிட்டே இருந்து பிரிக்கிறது தான் என் முதல் வேலையே. சார், வேணாம், தேவையில்லாமல் என் லைஃப்பில் திரும்ப வராதிங்க. நான் ஒன்றும் பழைய சாரா கிடையாது. வீணா என்கிட்ட வச்சுக்காதீங்க. என்னடி, என்னையே மிரட்டுறியா? உன்னை அவன்கிட்டே இருந்து பிரித்து கதறடிச்சாதான் என் மனசு நிம்மதியாகும். யாரையும் லவ் பண்ண மாட்டேன், கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன்னு அன்றைக்கே அத்தனை சீன் போட்ட. இப்போ எப்படி அவனை கட்டிக்கிட்ட? எங்கேயோ உதைக்குது, அதையும் கண்டுபிடிக்கிறேன். வேணாம் சார், நீங்கள் பேசுகிறதையெல்லாம் அவர்கிட்ட சொல்ல போகிறேன். சொல்லு, நானும் சொல்கிறேன். அவன் யார் சொல்கிறத நம்புறான்னு பார்க்கலாம். அவனது கேள்வியில் அவள் சிறிது நேரம் மௌனமானாள். கௌதம் நிச்சயமாய் கதிரைத்தான் நம்பக்கூடும். அவனை பற்றி தவறாக ஒரு வார்த்தை சொன்னதற்கே தன்னையே அடித்தவனாயிற்று. அவனின் சிந்தனையை கலைத்தவன், என்ன மேடம், ரொம்ப யோசிக்கிற மாதிரி தெரியுதே. கௌதம் நான் எது சொன்னாலும் அப்படியே நம்புவான். நம்புகிற மாதிரியும் என்னால் அவனை மாற்ற முடியும். அவள் மீண்டும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியை அவனுக்கு எடுத்து கூறியது கௌதமிற்கும் சாராவிற்கும் இடையேயான அந்யோன்யத்தை. அவர்களிடையே உண்மையான காதல் இருந்திருந்தால் சாரா கண்டிப்பாக கௌதம் தன்னைத்தான் நம்புவான் என்று உறுதியாய் பேசியிருப்பாள். அவள் அப்படி எதுவும் பேசாமல் இருந்ததே அவர்களின் காதல் மிகவும் உறுதியற்றது என்பதை அவனுக்கு நன்கு உணர்த்தியது. அதை உடைப்பது மிகவும் எளிதென்றும் எண்ணினான். இதோ பாரு சாரா, இப்போவே கௌதமை விட்டுட்டு ஓடி போயிடு. அதுதான் உனக்கு ரொம்ப நல்லது. இல்லாட்டி அசிங்கப்படுத்தி நாரடித்து உன்னை ஓட ஓட துரத்துவேன் என்று விட்டு கதிர் ஃபோனை வைத்து விட்டான். சாரா இடிந்து போய் அமர்ந்து விட்டாள். இப்பொழுது இவனிடமிருந்து தப்பிப்பது அவ்வளவு சுலபமானதாக இருக்கும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. இதிலிருந்து விடுபட ஒரே வழி கௌதமை விட்டு பிரிந்து செல்வதுதான். ஆனால் அவன்தான் விடமாட்டேன் என்கிறானே. வெகு நேரம் யோசித்தவள், கதிரும் அவளை கௌதமிடமிருந்து பிரிக்கும் முயற்சியைத்தானே செய்ய போகிறான். நன்றாகவே செய்து கொள்ளட்டும், தான் விரும்புவதும் இதைத்தானே என்று ஒருவாறு நிம்மதியடைந்தாள். கதிர் தன்னிடம் பேசியதையெல்லாம் கௌதமிடம் சொல்ல வேண்டாம் என்கின்ற தவறான முடிவையும் எடுத்தாள். நாட்கள் வேகமாக நடைபோட ஆரம்பிக்க கதிர் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருக்கும். சாராவும் அவன் திறந்து விட்டதாகவே எண்ணிவிட்டாள். கதிரை எப்போதாவது பார்க்கும் நிலை வந்தால் கூட லேசாக சிரித்தும் வைத்தாள். கொஞ்சம் கொஞ்சமாய் கௌதமிடம் நெருங்கி பழகியவன் பழையபடியே அவனிடம் நெருக்கமாகி போனான். அன்று காலையில் கண் விழித்த சாரா தனது மொபைலில் ஏதோ புது நம்பரிலிருந்து ஒரு வாட்ஸ்அப் வீடியோ வந்திருப்பதை பார்த்தாள். பூர்வம் சுருக்கி யோசித்தவாறே அதை திறந்தவள் சர்வமும் உறைந்து போனாள். ஏனெனில் அதில் இருந்தது ஒரு ஆபாச வீடியோ. அதில் சாரா வேறு யாருடனோ இருப்பது போல் மிகவும் தத்ரூபமாக சித்தரிக்கப்பட்டிருந்தது. எவ்வளவு தைரியமாக பெண்ணாக இருந்தாலும் தன்னை பற்றி தவறாக சித்தரிக்கப்படும் ஒரு செயல் அந்த பெண்ணை மிகவும் கோழையாக மாற்றிவிடும் என்பதற்கு உதாரணமாகி போனாள். கைகள் நடுங்க ஃபோனை கீழே வைத்தவள் இடிந்து போனாள். இதை பற்றி கௌதமிடம் சொல்லலாமா என்று ஒரு நிமிடம் யோசித்தவள், அவனும் ஒருவேளை தன்னை நம்பாமல் இந்த வீடியோவை நம்பிவிட்டால் என்ன செய்வது? அவன் இதை நம்பினாலும் பிரச்சனை இல்லைதான். இந்த வீடியோவில் இருப்பது தானல்ல என்று நிச்சயமாய் அவளால் நிரூபிக்க முடியும். ஆனாலும் இந்த வீடியோவை அவனிடம் காட்டி இந்த விஷயத்தை அவனிடம் சொல்வது எவ்வளவு அசிங்கம் என்று நினைத்தவள் அந்த யோசனையை கைவிட்டாள். தனக்கு யாரும் இல்லை, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தானே தான் அதை சமாளிக்க வேண்டும் என்று உணர்ந்தவள் மனதை திடப்படுத்தி அதை எதிர்கொள்ளவும் தயாரானாள். தன்னை சுற்றி மிகவும் மோசமான சதிவலை பின்னப்படுவது அவள் கவனிக்கும் நிலையிலும் இல்லை. மிகவும் சிரமப்பட்டு நடுங்கும் கைகளையும் பதறும் இதயத்தையும் அடக்கினாள்.
எதுவும் செய்ய தோன்றாமல் சோஃபாவில் அமர்ந்தபடி நகம் கடித்து கொண்டிருந்தாள். கௌதம் ஆஃபீஸிற்கு செல்வதற்கு கிளம்பி டிஃபன் சாப்பிட வந்தான். டிஃபன் எதுவும் செய்யப்படாமல் இருக்கவே சாராவை தேடியவன் அவள் சோஃபாவில் அமர்ந்தபடி நகம் கடித்து கொண்டிருப்பதை கண்டு அவளை அழைத்தான். எத்தனை முறை அழைத்தும் சிறு அசைவு கூட இல்லாமல் அமர்ந்திருந்தவளை கண்டு புருவம் சுருக்கியவன் அவள் தோள் மீது கை வைக்கவே பதறிக்கொண்டு எழுந்து நின்றாள். அவள் பதற்றத்தை பார்த்து அவனுக்கே பயம் வந்துவிட்டது. என்னாச்சு சாரா, எதுக்கு இப்படி நடுங்கிற? நத்திங் பஸ், அது ஏதோ யோசனையில் இருந்தேன்னா அதனால தான். அவளை நம்பாத பார்வை ஒன்றை பார்த்தவன், சரி ஏன் டிஃபன் ரெடி பண்ணலை? டிஃபனா? என்ன டிஃபன்? இந்த உலகத்தில் தான் இருக்கியா? இல்லை, எனக்கு என்னமோ தப்பாக படுது, ஏதோ சரியில்லை. ஏன் ஸ்கூலுக்கு கிளம்பாமல் இருக்க? அது பஸ், எனக்கு தலைவலி, அதனால தான் போகலை. நான் போய் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணுறேன் என்று சொல்லி உள்ளே செல்ல பார்த்தவளை தடுத்தவன், ஒன்றும் வேணாம், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நான் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன். தலைவலின்னு எதுவும் சாப்பிடாம இருக்காத, நான் வாட்ச்மேன் கிட்ட சொல்லிட்டு போகிறேன், அவன் டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுப்பான், சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட்டுடு என்று விட்டு கௌதம் செல்ல அவனது கரிசனையில் அவளுக்கு அழுகை வந்தது. அவனிடம் ஆறுதல் தேடி செல்ல துடித்த மனதை அடக்கியவள் அவனை ஆறுதல் கூறாமல் தன்னையே இகழ்ந்து பேசவும் வாய்ப்பிருப்பதை எண்ணி மிகவும் உடைந்து போனாள். அப்பொழுது பார்த்து அந்த எண்ணிலிருந்து ஃபோன் வரவும் அவளுக்கு உடலெங்கும் வியர்த்து ஊர்த்த ஆரம்பித்தது. தன்னால் இதிலிருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, எதிர்கொண்டேதான் ஆக வேண்டும் என்று நினைத்தவள் ஃபோனை அட்டன் செய்து காதில் வைத்தாள். அவள் ஹலோ என்றதும் எதிர்ப்புறமும் ஹலோ என்ற குரல் வந்தது. அவளுக்கு சுத்தமாக பரிச்சயம் இல்லாத குரல். வீடியோவை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். எப்படி உண்மை மாதிரியே தத்ரூபமாக அப்படியே இருந்ததா? பொறுக்கி நாயே, இந்த பூச்சாண்டியெல்லாம் என்கிட்ட காட்டாத, இதுக்கெல்லாம் பயப்படுறா, நீ வேற ஆளை பார்க்கணும் என்று சாரா இல்லாத தைரியத்தை எல்லாம் திரட்டி கொண்டு பேசினாள். ஓ, மேடமுக்கு பயம் இல்லை போல இருக்கே. ஆமாடா, அதில் இருக்கிறது நான் இல்லைன்னு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். அப்படியா? எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க? நான் இந்த வீடியோவை என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் அனுப்புகிறேன், அப்புறம் எல்லார்கிட்டையும் போய் உன்னை ப்ரூவ் பண்ணிக்கோ என்று அவன் சொன்னவுடன் அவள் தைரியமெல்லாம் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போனது. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? அது இப்படி தான் நல்ல பிள்ளையாக நடந்துக்கணும். என்ன வேணும்னு கேட்டேன். ஒரு 10 லட்சம் ரூபாய் கேஷாக கொடுத்துரு, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். 10 லட்சமா? அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன்? சும்மா நடிக்காத. உன் பணக்கார புருஷன்கிட்ட இருந்து கேட்டால் உனக்காக ஒரு 10 லட்சம் கூடவா தரமாட்டான்? சரி தரேன், பட் திரும்பவும் இதே வச்சு என்னை மிரட்ட மாட்டேன்னு என்ன கேரண்டி? நம்புமா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நிறுத்து. இப்போ பணம் தரேன், பட் திரும்ப கேட்டால் போலீஸ்க்கு போயிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. சரி, எப்போ பணம் ரெடி ஆகும்? பணம் ரெடி பண்ண 2-3 நாள் ஆகும். சரி, அப்போ 3 நாள் கழித்து நானே ஃபோன் பண்ணுறேன் என்று விட்டு அவன் ஃபோனை வைத்து விட்டான். அவளுக்கு 10 லட்சம் ஒன்றும் பெரிய தொகை அல்ல. அவளிடம்தான் அந்த இடத்தை விற்ற பணம் இருக்கிறதே. ஆனாலும் அவன் மீண்டும் மீண்டும் மிரட்டத் தொடங்கினால் தன் கதி என்ன என்று நினைத்தவளுக்கு பயமாகவும் இருந்தது. இப்பொழுதுக்கு பணம் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிக்க பார்ப்போம், முடியாத பட்சத்தில் பிறகு யோசித்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தாள். அதே நேரம் கதிர் அதே வீடியோவை கௌதமிடம் காட்டிக்கொண்டிருந்தான். டே கௌதம், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியலை. சொல்லுடா, என்ன விஷயம்? அது உன் ஒய்ஃப் சாரா ஒன்றும் அவ்வளவு நல்ல பொண்ணு கிடையாதுடா. அப்படின்னா? அவளுக்கு நிறைய பேர் கூட தொடர்பு இருக்குது. கௌதமிற்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், இந்த வீடியோவை பாரு என்று கௌதமிற்கு அந்த வீடியோவை போட்டு காண்பிக்க கௌதம் சப்தமும் உறைந்து போய் அப்படியே நின்றிருந்தான். இந்த வீடியோ உனக்கு எப்படி கிடைச்சது? உனக்கு அவளோட உண்மையான முகத்தை காட்டணுன்னு நானே அவளை ஃபாலோ பண்ணினேன். அப்போ எனக்கு கிடைச்ச வீடியோ தான் இது. தினமும் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி இந்த கூத்தை தான் அடிச்சிட்டு இருக்கா. டே கௌதம், அன்னைக்கு நீ என்கிட்ட கேட்டியே எப்படி சாராவை விட்டுட்டு வேற பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட தயாரானேன்னு. ஆனால் அதுக்கு அப்போ நான் உன்கிட்ட உண்மையை சொல்லலை. இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோ. அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தனோட வாழ்றதில் இஷ்டம் இல்லையாம். வேணும்னா ஒரு நாள் என் கூட ஜாலியாக இருந்துட்டு என்னை மறந்துடுன்னு சொன்னான். அவள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு அவளை அப்போதைக்கு மறந்துட்டேன். அதுக்காக அவளுக்கு நிறைய பணமும் கூட கொடுத்தேன்டா என்று கதிர் சொல்ல கௌதம் தன் தலைமேல் யாரோ நெருப்பை கொட்டுவது போல் உணர்ந்தான். கௌதம், எப்படிடா அவகிட்ட போய் இப்படி ஏமாந்த? கௌதமினால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. முதல்ல அவளை அடித்து துரத்தி விடு என்று கதிர் சொல்ல அவனை நோக்கிய கௌதமின் விழிகளில் உயிரே இல்லை. கௌதம், இது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. ஆனால் அவள் ரொம்ப கேடு கேட்டவடா. ப்ளீஸ் கௌதம். நல்லா நடித்து எல்லாத்தையும் நல்லா மயக்கிற வித்த கற்று வச்சிருக்கா. கௌதமின் தலை தானாக கவிழவும் அவன் தாடியை பிரித்து தூக்கியவன், கௌதம், நான் சொன்னால் கேப்பியா மாட்டியா? உன்னால் முடியாட்டி சொல்லு, நானே அவளை துரத்து விடுறேன். இல்லை கதிர், எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கு, நான் யோசிக்கணும். டே பைத்தியமாடா, நீ நேர்லேயே கூட்டிகிட்டு போகிறேன், அப்பயாச்சும் நம்புவியான்னு பார்க்குறேன் என்று கூறி சென்றான் கதிர். மனதளவில் கூட சிறு தவறும் செய்யாத பெண்ணை
அவன் கௌதமிற்கு விபச்சாரியாகவே உருவகப்படுத்தி விட்டான். இந்த தீ போதும், இருவரும் சண்டையிட்டு கொண்டு பிரிவதற்கு என்று கதிர் நினைத்து விட்டான். மாலை வீடு வந்ததும் எதையோ பார்த்து வெறித்து கொண்டிருந்த சாராவை கண்டவன் சாரா என்று உறக்க அழைக்கவே அதில் உடல் அதிர திரும்பியவள், என்ன பாஸ் வேணும் என்றாள். உனக்கு ஏதாவது பிரச்சனையா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்று கேட்ட கௌதமிடம் ஒரு நிமிடம் சொல்லிவிடலாமா என்று யோசித்தவள் வேண்டாம் என்று முடிவு செய்து, எதுவும் இல்லையே பாஸ் என்றால் முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு. அதன் பிறகு அவளிடம் அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தன்னை சுற்றி நடக்கும் சதி தெரியாமல் அந்த முட்டாள் பெண்ணும் அதில் வசமாக சிக்கி கொண்டாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.